ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் தி அன்டேம்டு. இது ரொம்ப வித்தியாசமா சஸ்பென்ஸ் த்ரில்லர். 3 டிஃபரெண்ட் லைஃப்ல வாழ்ந்துட்டு 3 பேருக்கு அவங்க செக்ஷுவல் லைஃப்ல சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது. அப்படி இருக்கும்போது விண்வெளில இருந்து ஒரு வித்தியாசமான ஏலியன் வருது. இது மனிதர்களுக்கு அவங்க தேவையான செக்ஷுவல் ப்ரெஷர் தருது. இதனால அந்த 3 பேருமே அந்த ஏலியன் தெரிய போறாங்க. இதுக்கப்புறம் அந்த 3 பேருக்கு என்னதான் ஆச்சு, அந்த ஏலியன் மனிதர்களை வச்சு என்னதான் பண்ணுது, இதை சொல்ல ஒரு படம் தான் தி அன்டேம்டு. சீரியஸ்லி இது ரொம்ப விடாத ஒரு மூவி. சொல்ல போனா இந்த படம் நிறைய பேர் பிடிக்கும் கூட தெரியல. ஒரு வித்தியாசமான படம் பார்த்த ஃபீல கண்டிப்பா நம்ம இருக்கும். சரி, இப்போ வாங்க தி அன்டேம்டுங்கிறாய் இன்னைக்கு அடிக்கல போனா. படத்தோட ஸ்டார்டிங்கே விண்வெளில ஒரு கல்ல அமைக்கிறாங்க. அது பார்த்து பூமி இன்னைக்கு மெது வந்துட்டு இருக்கு. கற்பனை நடந்து ஸ்லாக் அடிச்சு பார்த்தா வெரோனிக்கான ஒரு பொண்ணு ஒரு ரூம் நினைக்கடா இருப்பா. அந்த ரூம்குள்ள வித்தியாசமா ஒரு கிரீச்சர் இருக்கு. அது பாக்குறதுக்கு ஆக்டோபஸ் மாதிரி இல்லாம வேற கிரேச்சரா இருக்கு. இதுதான் நம்ம படத்தை ஸ்டார்டிங்ல பார்த்துருப்போம். விண்வெளிந்து ஒரு கல் வந்துச்சுல, அது கூட சேர்ந்து எழுந்து வந்திருக்கோம். இதோட வேலையே ஒவ்வொரு உயிரினத்துக்கு ஒரு செக்ஷுவல் ப்ரெஷர் கொடுக்கறது தான். இப்ப அந்த மாதிரி அந்த வெரோனிக்கா ஒரு பொண்ணால் கூட வந்துட்டு இருக்கா. பட் இதுக்குமே சில சமயத்தில் நீர்ல இருக்கும். இன்கேஸ் அதுக்கு பிடிக்காத யாராவது இங்க வந்தாங்கன்னா அவங்க காயப்படுத்தும். இந்த மாதிரி உள்ள பண்ணிட்டு இருக்கோம். இப்ப அந்த மாதிரி தான் வெரோனிக்கா பண்ணிட்டு இருக்கா. இதுக்காக வெரோனிக்கா பிடிக்கிற போல லைட்டை காயப்படுத்திடுமா. வெளியே பார்த்தா ஒரு வயசான பாடி தர இல்லாம இருக்கும். வெரோனிக்கா டைம் வந்துருச்சு, சீக்கிரம் வெளியே வந்துடுறப்ப அந்த பொண்ணு வருவா. பார்த்து விடுப்ப ஒரு காயமா இருக்கும். ஒன்னு அந்த பாட்டை மஸ் பண்ண பார்த்து எங்க அந்த மிருகத்துக்கு வெரோனிக்கா பிடிக்கிற போடியே இது கொடுத்து வெரோனிக்கா அனுப்ப வேணாம்